5 வருஷத்துல ஒரு தடவை கூட நீங்க ஒரு வார்த்தை இத பத்தி சொன்னதில்லையே பார்த்திபா. வந்த இடத்துல இங்க வாசுவ பார்த்ததும் நினைப்பு வந்துருச்சா? பார்த்திபனின் தலையை கோதியபடியே கண்களைத் துடைத்துக் கொண்டு மெதுவாய் கேட்டாள் மதி. கையிலிருக்கும் பொம்மையை யாரோ பிடுங்கினால் தேம்பும் குழந்தையைப் போல கைகள் இரண்டையும் மதியின் அகண்ட இடுப்பை சுற்றியபடி அவளின் முன்தள்ளிய வயிற்றின் மீது முகம் புதைத்து விம்மினான் பார்த்திபன். முதல்ல அழறத நிறுத்திட்டு என்ன பாருங்க பார்க்கலாம். அடடா பார்த்திபா, போதும், தலை வலிக்க போகுது உங்களுக்கு சொன்ன மதியை நோக்கி தன் முகத்தை நிமிர்த்தியபடி, இதை பற்றி நான் நினைக்காத நாளே இல்லடா மதி. நமக்கு இந்த குழந்தை உண்டாகாமல் தள்ளி போகும்போதெல்லாம் அந்த அம்மாவோட சாபந்தானோன்னு மனசுக்குள்ளே புழுங்கிப்பேன் தெரியுமா. எல்லாம் இந்த வாசு பயலால் தான். வந்த இடத்துல வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் தண்ணி பாற்றி அது இதுன்னு எதையோ பேசி பழச கலரி மனசை ரணமாக்கிட்டான் பாவி. புலம்பி தீர்த்தான் பார்த்திபன். இன்னும் கொஞ்சம் மாசத்துல அப்பா ஆக போறீங்க நீங்க. குழந்தை மாதிரி நடந்துக்கலாமா? உங்க பொண்ணு உள்ளேருந்து பார்த்து சிரிக்கிறா பாருங்க. பார்த்திபனை தேற்றினாள் மதி. டேய், இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்கேன், அதுவும் இத்தனை வருஷமா மறைச்சதை சொல்லியிருக்கேன். உனக்கு என் மேல கோமே வரலையா மதி? மதியின் மடியிலிருந்து விலகி அவள் கைகளை பிடித்தபடி அவளுக்கு எதிரே முகத்தோடு முகம் பார்க்க கேட்டான். மைடியர் பொண்டாட்டின்னு வாய்க்கு வாய் சொன்னதெல்லாம் அவ்வளோதானா பார்த்திபா? அப்படின்னா உங்க மதியை நீங்க சரியாவும் புரிஞ்சிக்கல, முழுஷாவும் புரிஞ்சிக்கல, அப்படித்தானே? அப்படி இல்லடா என இழுத்தான் பார்த்திபன். ஓஹோ, பின்ன எப்படியா? பதிலுக்கு கேட்டாள் மதி. மதி, வந்த இடத்துல சண்டை வேணாமே தானே நீ ஃபீலிங்ஸ் எல்லாம் மறைச்சிக்கிட்டு இப்படி பேசுற? சொல்லு சொல்லு, நிஜமா சொல்லு. சரியா போச்சு. சார் பார்க்குற வேலையை ரிசைன் பண்ணிட்டு திரைக்கதை வசனம்னு எழுத ஆரம்பிக்கலாம். நல்ல இமேஜினேஷன். நான் ஒன்று கேட்டால் நீ சம்மந்தமே இல்லாமல் எதையோ பேசுகிற மதி, சிணுங்கினான். பின்ன என்னங்க, உங்களுக்கு என்னை பற்றி தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னோட பார்த்திபனை எனக்கு முழுஷா தெரியும். எந்த உயிருக்கும் பொருளுக்கும் தீங்கு நினைக்காத நல்ல மனசு. வயசு காலத்தில் பின்விளைவு பற்றி யோசிக்காமல் செஞ்ச ஒரு விஷயம் எதிர்பாராமல் ஒரு விபத்தில் முடிஞ்சு போச்சு. அதுக்கு தான் 5 வருஷமாக புல்லட்டை பூட்டியே வச்சு பிராயச்சித்தம் தேடுறீங்களே, அது போதாதா? எப்படி ராட்சசி உன்னால் சட்டுன்னு இப்படி பாஸ்டையும் ப்ரெசண்ட்டையும் ரிலேட் பண்ண முடியுது? மனசுக்குள் ஆச்சரியத்தில் அதிர்ந்து போனான் பார்த்திபன். வேண்டிய அளவுக்கு மனசுக்குள்ள போட்டு கொமஞ்சு புழுங்கி வேதனைப்பட்டு ஒரு வழியா அந்த பாரத்தையும் ஒளிவு மறைவில்லாமல் இறக்கி வச்சிட்டீங்க. பெரிய மனசு அந்த அம்மாவுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும். உங்களை தேடி பிடிச்சி ஒரு நாளாவது உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டணும்னு நினச்சிருந்தா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க தெரியுமா. ஆனால் அவங்க அப்படி செய்யலையே. அசம்பாவிதம் பெருசாக ஆகியிருந்தா இந்நேரம் உங்களை வலை போட்டு தேடி பிடிச்சி சட்டம் தண்டிக்காமலா விட்டுருக்கும்? சொல்லுங்க. நீங்க செஞ்சதை நியாயப்படுத்தலை பார்த்திபா. நீங்க அநியாயமா பெரிய தப்பு எதையோ பண்ணிட்டு தலைமறைவா இருக்கிற மாதிரியான குற்ற உணர்வோட காலத்துக்கும் இருக்காதீங்கன்னு தான் சொல்றேன். எங்க அம்மா இறந்து போன அந்த நாள் இப்பவும் பசுமையா என் நினைவில் இருக்கு. அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா மீதமுள்ள வாழ்க்கையை அர்த்தமுள்ளதா வாழ முடியாது பார்த்திபா. கடந்த காலத்தை அசை போடுறதுனால நன்மைனா எவ்வளவு வேணும்னாலும் செய்யலாம். மாறா மனசு முழுக்க வலிதான் மிஞ்சும்னா எதுக்காக அந்த வலிய போய் ஏத்துக்கணும்னு தான் கேட்குறேன். பாவம் அந்த அம்மா இப்போ எங்கே இருக்காங்களோ தெரியல. ஆனால் நிச்சயம் எங்கேயோ இருக்காங்க. அவங்க குழந்தையோட ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்கள் வேணும்னா பாருங்க பார்த்திபா, என்னைக்காவது ஒரு நாள் காலம் அவங்கள நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தத்தான் போகுது. சொல்லிக்கொண்டே அவன் உச்சி முடியை மேல் தள்ளி நெற்றியில் மிருதுவாய் ஒரு முத்தமிட்டாள். அப்படின்னா என்னை நீ மன்னிச்சிட்டியா செல்லம்மா? திரும்பவும் முதல்லேந்தா எனக்கு டயர்டாக இருக்கு பார்த்திபா. காலையில் சாப்பிட்ட டிஃபன் எனக்கும் உங்கள் பொண்ணுக்கும் செரிச்சே போச்சு. வயத்தில் ரொம்ப உதைக்கிறா. ஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க, டைனிங் ஹால் போகலாம். அது என்ன கணமா சந்தடி சாக்கில் என் பொண்ணை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுற நீ? உள்ளே இருக்கிறது என் லட்டு பொண்ணு. நீ என்னை மன்னிச்சியோ இல்லையோ, என் பொண்ணு என் தங்கம்மா என்னை மன்னிச்சிருப்பா, அது போதும் எனக்கு. சரிடா, ஃப்ரெஷ் பண்ணிட்டு வரேன். வாசு தேடிட்டு இங்கே வந்துடுவான். சொல்லிக்கொண்டே மதியின் கன்னத்தை வருடி கொடுத்தபடி பாத்ரூம் நோக்கி நகர்ந்தான் பார்த்திபன்.